இன்றைய தினத்திலே தீமையை மேற்கொள்ளுதல், நம்முடைய குடும்ப வாழ்க்கைகளிலே தீமையை மேற்கொள்ளுதல் என்கிற காரியத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். ஒரு 5 குறிப்புகளை இந்த விஷயத்தில் உங்களுக்கு சொல்லும்படியாக விரும்புகிறேன். முதலாவது, நாம் தீமையை மேற்கொள்ளுவதற்கு தேவ பயம் நமக்கு தேவை. தேவ பயத்தினால் தீமையை மேற்கொள்ளலாம். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 6வது வசனம், கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தி ஆகும், கர்த்தருக்கு பயப்படுகிறதினால் மனுஷர் தீமையை விட்டு விலகுவார்கள். கர்த்தருக்கு பயப்படுகிறதினால் மனுஷர் தீமையை விட்டு விலகுவார்கள். இது குடும்ப கூடுகையானபடியினால் குடும்பத்தை முன்வைத்தே இந்த காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். அன்பானவர்களே, நம்முடைய குடும்பத்துக்குள்ளே தீமைகள் வந்து நம்மை தாக்காத வண்ணம், நமக்குள்ளிருந்தே தீமைகள் எழும்பாத வண்ணம் குடும்பங்கள் வாழ வேண்டியது அவசியம். அதற்கு தேவ பயம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்குள் இருக்க வேண்டும். அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தினால் தீமையை விட்டு நாம் விலகலாம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கணவன் மனைவி பிள்ளைகளாய் வாழ்கின்ற குடும்பத்துக்குள்ளே தீமைகள் வரக்கூடாது. தீமைகளை நாம் மேற்கொள்ள வேண்டும். அப்போ ஒவ்வொருவருக்குள்ளும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்தால் தன்னுடைய வார்த்தையினாலோ செய்கையினாலோ கிரியைகளினாலோ பிறருக்கு கஷ்டம் கொடுக்காமல், குடும்பம்தான் ஆனாலும் ஒருவருக்கொருவர் தீமை செய்யாமல் தீமைக்கு விலகி வாழ முடியும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். குடும்பம் என்பது உரிமை நிறைந்த இடம். கணவனுக்கு மனைவிக்கு மேலே உரிமை உண்டு, மனைவிக்கு கணவன் மேலே உரிமை உண்டு, பெற்றாருக்கு பிள்ளைகள் மேலும் பிள்ளைகளுக்கு பெற்றார் மேலும் உரிமை உண்டு. சில வேளை வயது முதிர்ந்த பெற்றோர் இருப்பார்கள், அவர்களுக்கு உங்கள் மேல் உரிமை இருக்கிறது, உங்களுக்கு உங்கள் பிள்ளைகள் மேல் உரிமை இருக்கிறது. அப்போ அந்த உரிமைகள் நிறைந்திருக்கிறதுனால சில சமயம் அறியாமலே தீமை செஞ்சிருவோம், கஷ்டத்தை கொடுத்துருவோம், காயப்படுத்திடுவோம். இது நடந்து கொண்டிருக்கும். அந்த உரிமையினால் மற்ற ஆட்களிடத்தில் பழகும் பொழுது கொஞ்சம் கவனம் இருக்கும். அப்படி பேசக்கூடாது, அப்படி செய்யக்கூடாது, அதை பண்ணால் அப்புறம் அவர் கஷ்டப்படுவார், இல்லை அவர் வித்தியாசமாக நினைப்பாக, அப்படி ஒரு எண்ணம் நமக்கு வந்துட்டே இருக்கும். வீட்டுக்குள்ளே இது வராது. வீட்டுக்குள்ளே ரொம்ப உரிமை, ரொம்ப சுதந்திரம் தானே. அதனால தான் வார்த்தை எப்படியோ வரும், செய்கை எப்படியோ இருக்கும், அங்கே கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். ஆனால் அதுலேயும் கவனிக்கணும். நாம் அறிந்தோ அறியாமலோ, வேணும்னோ இல்லை தெரியாமலோ தீமைகள் செய்திடக்கூடாது. அதுக்கு நமக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அதிகமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. கணவன் மனைவி நல்ல உரிமை தான். அதே வேளையில் நமக்கு ஒரு உள்ளத்தின் ஆழத்தில் ஒன்று இருக்கணும், இது கர்த்தர் எனக்கு தந்த மனைவி, கர்த்தர் எதை தந்தாலும் கடைசியில் கணக்கு கேட்பார். இது கர்த்தர் எனக்கு தந்த கணவன், கர்த்தர் எதை தந்தாலும் கடைசியில் அதற்கு என்ன கேட்பார்? கணக்கு கேட்பார், இல்லையா? எல்லா விஷயத்திலையும் ஒவ்வொருவரும் தன்னை குறித்து கர்த்தருக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறது. ஆமென். அப்போ அந்த சிந்தனை இருக்கும்போது மனைவி என்னதும் பேசலான்னு எனக்கு ஒரு உரிமை தோணும். அதே வேளையில் கர்த்தருக்கு முன்பாக அது பிரியமாக இருக்குமா? நான் தேவனுக்கு பயந்தவன், நான் கவனமாக பேசணும், அன்பாக பேசணும், ஃப்ரீயாக பேசணும். ஆனால் வார்த்தைகள், காயப்படுத்துகிற வார்த்தைகள், தீமை செய்கிற வார்த்தைகள் வந்து விடக்கூடாது. மனைவியும் அது போல தான், பிள்ளைகள் பெற்றோருக்குள்ளும் அது போல. எனவே அந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். கொஞ்சம் கூட நாம் பிள்ளைகள் பெரிதாகும் பொழுது பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள், அதில் ஒரு பிள்ளைக்கும் ஒரு தீமையும் செய்திடக்கூடாது. ரொம்ப கவனமாக ஜெபத்தோட தேவ ஆலோசனையோட என்ன செய்யணும், மூத்தவனுக்கு என்ன செய்யணும், ரெண்டாவதுக்கு என்ன செய்யணும், மூணாவதுக்கு என்ன செய்யணும், என்ன விதமான படிப்புகள், என்ன விதமான வேலை வாய்ப்புகள், விவாக காரியங்கள், இதெல்லாம் வாழ்க்கையில் முக்கியமானவைகள் அல்லவா? அப்போ அவைகளிலெல்லாம் நான் அறிந்தோ அறியாமலோ ஒரு தீமை செஞ்சிடக்கூடாதே, நன்மை செய்யணுமே. கர்த்தருக்கு பயந்து ஏதோ ஒரு நண்பன் ஏதோ சொல்லுவார், உடனே அதை கொண்டு பிள்ளை இதை படி, பிள்ளை அப்படி பண்ணு, அந்த கல்யாணத்தை முடிச்சிருவோம்
அப்படி டக்கு டக்குன்னு நம்ம ஷார்ட்டாக முடிவெடுக்கக்கூடாது. தேவ பயத்தோடு என் பிள்ளைக்கு நன்மை செய்யணுமே, ஒரு தீமையும் நான் செஞ்சிடக்கூடாது. அந்த ஒரு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எல்லா பெற்றோருக்குள்ளும் இருக்க வேண்டும். அதே மாதிரி மறுபக்கம், உங்கள் பெற்றோர் உயிரோடு இருக்கிறார்களா, அவர்களுக்கு ஒரு தீமை நீங்கள் செஞ்சிடக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி மாறி மாறி ஒரு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்குள் இருந்தால் நாம தீமை செய்துவிட மாட்டோம். தீமையை ஜெயிப்பது, மேற்கொள்ளுவது நமக்குள் இருக்கிற கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இரண்டாவது, பாவ விமோசனத்தால் தீமையை வெல்லலாம், தீமையை மேற்கொள்ளலாம். ரோமர் 7வது அதிகாரம், ரோமர் 7ஆம் அதிகாரத்திலே 19, 20 ஆகிய 2 வசனங்களை நீங்கள் கவனிக்கும் பொழுது, ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையையே செய்கிறேன். அந்தபடி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல, எனக்குள்ளே வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. எனக்குள் பாவம் வாசமாயிருந்து அது நான் விரும்பாம இருந்தாலும் தீமையை செய்ய வச்சுட்டே இருக்குது. அப்போ இந்த பாவ விமோசனம் நமக்கு வரணும், பாவ மன்னிப்பு, பாவத்திலிருந்து விடுதலை. அது வந்துச்சுன்னா நாம தீமையை ஜெயிக்கலாம். அல்லேலூயா. இன்றைக்கு நிறைய குடும்பங்கள்ல இதான் பார்க்கிறோம். ரொம்ப அன்புள்ளவர்கள், அன்பான தகப்பனார், ஆனால் ஒரு குடிப்பழக்கத்துக்கு அடிமைப்பட்டுருவார். ஒரு பாவம் அவருக்குள் இருக்கிறது, போதை பழக்கம். அவர் போதையை போட்டுட்டு வந்தா தீமை செய்ய விரும்பாட்டாலும் தீமை செய்வார். கண்டபடி பேசுவார், அடிப்பார், உடைப்பார். அப்புறம் போதை தெளிஞ்ச பிறகு உட்கார்ந்து வருத்தப்படுவார். ஐயோ, நான் சம்பாதிச்சது நானே உடைச்சனே, என் பிள்ளைகளை நானே காயப்படுத்தினே. விரும்பலை அந்த தீமை செய்யறதுக்கு, ஆனால் அந்த பாவம் உள்ள இருந்து அவரை செய்ய வைக்குது. இது மாதிரி நிறைய இருக்கு. பாவம், ஒரு வேசித்தன பாவம் உள்ள கிடக்கு. மனைவியை நல்லா நேசிச்சாலும் அவளுக்கு துரோகம் பண்றது, அவளுக்கு தீமை செய்யறது, வேசித்தனம் பண்ணிக்கிட்டு தெரிகிறது. பிறகு வருத்தப்பட்டுட்டே இருக்கிறது, ஆனால் திருத்தம் வராது. பாவம் உள்ள இருந்தா, நன்மை செய்ய விரும்புகிற நல்ல உள்ளமா இருந்தாலும் அது தீமை செய்துட்டே தான் இருக்கும், தீமை செய்துட்டே தான் இருக்கும். நண்பர்களோடு களி காணுகிற ஒரு கெட்ட பழக்கம், நண்பர்களோடு சுத்துறது, அவ சம்பாதிக்கிறதெல்லாம் அங்கே செலவழிக்கிறது, எல்லாத்தையும் நாசம் ஆக்கிறது. பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்ட வழி இல்லை, நல்ல காரியம் செய்யக்கு வழி இல்லை. ஒரு பாவம், ஒரு பொல்லாத கெட்ட பழக்கம் ஒன்று உள்ளுக்கு வந்துருச்சுன்னா அவ்வளோதான், அழிச்சிட்டே இருக்குது. பெண்களுக்கும் அப்படிதான். இப்பெல்லாம் நிறைய பேருக்கு கண்ணின் காட்சி, அடிமைத்தனம், கண்ணின் காட்சி. டிவி ஆன் பண்ணிட்டு உட்கார்ந்தா பிள்ளை பசியா இருக்கா, சாப்பிட்டுட்டு தூங்குதா, சாப்பிடாம தூங்குதா, ஒன்றும் தெரியாது. மொபைலை கையில் எடுத்தா அவ்வளோதான், வேற உலகத்துக்கே போயிடுவார்கள். என்னெல்லாம் நடக்குது இப்போ. அப்போ உள்ளே பாவம் இருக்கிற வரைக்கும் நன்மை செய்ய விரும்பினாலும் தானா தீமையைத்தான் செஞ்சிட்டு இருப்பார்கள். அந்த தீமையை நீங்கள் மேற்கொள்ளணும்னா உள்ள இருக்கிற பாவம் வெளியே போகணும், பாவ விமோசனம் வரணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே இந்த விஷயத்தில் நாம் எல்லாரும் பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை பெற்றவர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். அதுக்கு பிறகு பாவம் வர்றதுக்கு இடமும் கொடுக்கக்கூடாது. இனி பாவம் செய்யாதே, பாவத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ முதல்ல ஒரு தேவ பயம் நம்மை நிரப்பணும். ரெண்டாவது, பாவத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது. இப்படி இருந்தால் நாமே தீமை செய்யாமல், நம்ம குடும்பத்துக்குள்ளேயே தீமை நடக்காம தீமையை வெல்லலாம், மேற்கொள்ளலாம். அல்லேலூயா. மூன்றாவதாக, உபாகம புஸ்தகம் 19வது அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது, உபாகமம் 19 அதனுடைய 19, 20 ஆகிய வசனங்கள். அவன் தன் சகோதரனுக்கு செய்ய நினைத்தபடியே அவனுக்கு செய்ய கடவீர்கள்.
இவ்விதமாய் தீமையை உன் நடுவிலிருந்து விலக்குவாயாக. மற்றவர்களும் அதை கேட்டு பயந்து இனி உங்களுக்குள்ளே அப்படிப்பட்ட தீமையை செய்யாதிருப்பார்கள். உன் கண் அவனுக்கு இறங்க வேண்டாம். ஜீவனுக்கு ஜீவன், கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், கைக்கு கை, காலுக்கு கால் கொடுக்கப்பட வேண்டும். நியாயப்பிரமாணம். அப்போ இந்த நியாயப்பிரமாணத்தை பார்க்கும் பொழுது சகோதரர்களுக்குள், இஸ்ரவேல் என்பது பெரிய குடும்பம், அந்த குடும்பத்துக்குள் ஒருத்தனுக்கு ஒருத்தன் தீமை செய்தால் அவன் தன் சகோதரனுக்கு என்ன தீமை செய்தானோ அதையே இவனுக்கு நீ செய். மூப்பர்கள் கூடி அப்படி செய்யுங்க. செய்தா தீமையை உங்கள் நடுவிலிருந்து என்ன பண்றீங்க? விலக்குகிறீங்க. உங்களுக்குள், இஸ்ரவேல் தேசத்துக்குள் தீமை குடியிருக்காமல் அதை ஜெயிக்கிறீர்கள். நீ அதை கண்டு காணாமல் விட்டியன்னா தீமை உள்ளே குடியேறி விட்டது என்று அர்த்தம். அப்போ இப்படி சொல்றார், பழிக்கு பழி. அதுதான் இன்றைக்கும் அரபு நாடுகளில் அது இருக்கிறது. ஒருத்தனுக்கு தீமை செய்தானா அதே மாதிரி அவங்க மாறி அதை பப்ளிக்கில் வச்சு அந்த தண்டனையை நிறைவேற்றுகிறார்கள். அதனால பயம் இருக்கு. இதை செய்தா கையை வெட்டி போடுவான், இதை செய்தா தலையே வெட்டி போடுவான், தெரியுது. அப்போ அதில் கிரைம்ஸ் குறையுது, குற்றச்செயல்கள் குறையுது. இது அன்றைய பிரமாணம். ஆனால் இன்றைக்கு கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் அல்ல. ஆண்டவர் இயேசு நம்மை மன்னிக்க சொல்லுகிறார். அதே வேளையில் மறுபக்கம் தீமையை விலக்கணுமே. அதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியம், குடும்பத்துக்குள்ள ஒருத்தர் தீமை செய்கிறார், தப்பு செய்கிறார், அது கண்டுக்காம இருந்தால் குடும்பத்துக்குள்ள தீமை வருது. ஒன்னால ஒன்று பாதிக்கப்படுது. ஒரு பிள்ளைனால இன்னொரு பிள்ளை பாதிக்கப்படும், தகப்பனால பிள்ளைகள் பாதிக்கப்படும், மாறி மாறி இருக்கும். அப்போ இந்த தீமையை குடும்பத்தை விட்டு அகற்றணும், தீமையை வெல்ல வேண்டும், மேற்கொள்ள வேண்டும் என்றால் ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்திலே 6, 7, 8 வசனங்கள் பார்க்கும் பொழுது தேவன் காயினோடு நடந்து கொண்ட அந்த முறைகள். 6ஆம் வசனத்தில், அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்ளுவாய் என்றார். இங்கே முதல் பிறந்த பிள்ளையாகிய, உலகத்திலே முதல் பிறந்த பிள்ளை காயின், அவனுக்குள்ள ஒரு தீமை வந்துருச்சு, தீமையான எண்ணம் வந்துருச்சு, அந்த தீமை செயல்பட போகுது. அப்போ அதை கண்ட பரம தகப்பன் அவனுக்கு என்ன செய்கிறார்? ஆலோசனை கொடுக்கிறார். அப்போ அந்த ஆலோசனை எதுக்கு கொடுத்தாரு? இந்த தீமை இந்த குடும்பத்துக்குள்ள வரக்கூடாது. அண்ணன் தம்பிக்கு விரோதமாக எழும்புகிறான், இந்த குடும்பத்துக்குள்ள இந்த தீமை வந்துடக்கூடாது, செயல்பட்டுறக்கூடாது. உள்ளத்தில் முளைச்சாச்சு, எப்போ அது வெளியே செயல்பட போதோ தெரியல, அது செயல்படக்கூடாது என்று கர்த்தர் குறுக்கிட்டு ஆலோசனை கொடுக்கிறார். அடுத்து அவன் கீழ்ப்படியாம போய் செஞ்சிட்டான். அப்புறம் ஆண்டவர் என்ன சொல்றாரு? 9ஆம் வசனத்தில், உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கப்பா? அவன் சொல்ல, நான் என்ன அவனுக்கு காவலாளியா? அப்போ ஆண்டவர் 10ஆம் வசனத்தில் சொல்றாரு, என்ன செய்தாய்? உன் சகோதரனுடைய இரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. இப்பொழுது உன் சகோதரனுடைய இரத்தத்தை உன் கையிலே வாங்கி கொள்ள தன் வாயை திறந்த இந்த பூமியில் நீ சபிக்கப்பட்டிருப்பாய். நிலத்தை பயிரிடும் பொழுது அது தன் பலனை இனி உனக்கு கொடாது. நீ பூமியில் நிலையற்று அலைகிறவனாயிருப்பாய். தண்டனை. இப்படித்தான் தீமையை அகற்றுவது. பொதுவாக ஆலோசனை, எச்சரிப்பு, தண்டனை, இதுதான் அதோடைய லைன். இன்றைக்கு நாம் செய்ய வேண்டியது. இன்றைக்கு பழிக்கு பழி, கண்ணுக்கு கண், காலுக்கு கால், அப்படி அல்ல. ஆனால் குடும்பத்துக்குள் தீமை வளராமல் இருக்கணும். தீமை வந்தால் அது மோசம்தான், அது மொத்த குடும்பத்தை பாதிக்கும். தீமையை வளர விடாமல் அந்த குடும்பத்தில் தீமையை நாம் ஜெயிக்கணும், மேற்கொள்ளணும்னா குடும்பத்துக்குள்ளே ஆலோசனைகள் இருக்க வேண்டும், எச்சரிப்புகள் இருக்க வேண்டும், சில இடங்களில் தண்டனையும் இருக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம்.
இப்போ பொதுவாக பெற்றோர் பிள்ளைகளை வளர்க்கிறது. அப்போ பிள்ளைகள் சின்ன வயதிலிருந்தே தப்பு செய்யும் பொழுது எடுத்த எடுப்பில் தண்டனை கொடுக்கக்கூடாது, ஆலோசனை கொடுக்கணும். அது தப்பு, அது இது இன்ன காரணத்தினால அது தப்பு, அந்த வயசுக்கு ஏற்ற விளக்கங்கள் கொடுக்கணும். அப்பதான் புத்தி வரும். இது தப்பு, ஏண்டா செய்தா அப்படின்னு போனா கடைசியில் கொஞ்ச நாள் இப்படியே நடத்திட்டு இருந்தா எது தப்பு எது சரின்னே தெரியாது. அப்பா கண்ணு போடாம ஏதாவது செய்யணும், அம்மா கண்ணு காணாம ஏதாவது செய்யணும், அப்படித்தான் பழகுவார்களே தவிர எது தவறு எது சரின்னு அவங்க பழகிட மாட்டா, படிச்சுக்கிட மாட்டா. ஆலோசனை, கவுன்சிலிங் கொடுக்க முடிந்தால் உங்கள் பிள்ளைகள் நாளைக்கு நல்லா வருவார்கள், புத்திமானா இருப்பார்கள், விவரமா வாழ்வார்கள், விவேகமா இருப்பார்கள். ஆனால் நிறைய பேர் அதை செய்யறதில்லை, அப்படியே பழகிட்டோம். ஆனால் பாருங்க, நம்ம செய்யணும், சொல்லி கொடுக்கணும். இந்த பாரு, இந்த கப்பை இங்கே வச்சா அது விழுந்து உடஞ்சது, ஏண்டா இங்கே வச்சா, அப்படி அல்ல, டேய் இனி அதில் வைக்கக்கூடாது, அந்த அந்த எட்ஜில் அந்த ஒட்டில் கொண்டு வச்ச பற்றியா, அதான் அதை இப்படி வைக்கணும். ஆலோசனை ஆலோசனை. அப்போ அடுத்த நாளும் அவன் கவனமாக இருப்பான். அப்போ இதே மாதிரி ஒவ்வொரு தப்பு செய்யும் பொழுதும் அந்த தப்பை குறித்து விளக்கம் கொடுத்து அந்த தப்பு செய்யாமல் இருக்கிறதுக்குள்ள வழிமுறையும் சொல்லி கொடுத்து ஆலோசனை கொடுத்தா சரியார். ஒரே காரியத்தில் ஒருக்கா ஆலோசனை கொடுத்தாச்சு, திரும்ப திரும்ப கீழ்ப்படியலை, அப்போதான் எச்சரிப்பு தேவைப்படுகிறது. இனி செஞ்சா அடிப்பேன், இனி செஞ்சா உனக்கு பொருளை எடுத்து அதில் வைப்பேன், ஏதோ ஒன்று நம்ம சொல்கிறோம், ஒரு எச்சரிப்பு. அப்போ ஒரு உணர்வு வரும். என்கிட்ட 2 தடவை சொன்னாங்க, நான் மீறி நடந்தேன், இப்போ இனி செய்தேன்னா எனக்கு ஒரு கஷ்டம் வரும், என்கிட்ட இருந்து அதை பிடுங்குவாங்க அல்லது என்னை அடிப்பாங்க. அப்படி ஒரு அதான் எச்சரிப்பு. அந்த எச்சரிப்பையும் தாண்டி துணிகரமாக செய்தாச்சுன்னா அடுத்தது தண்டனை. தண்டனை, சிக்ஷை அல்லது தண்டனை. அது எச்சரிப்பில் என்ன சொன்னோமோ அதை செய்யணும், அதுக்கு தக்கதாக தான் எச்சரிப்பு சொல்லணும். சும்மா என்னத்தையோ சொல்லிடக்கூடாது, செய்யக்கூடியதான் சொல்லணும். அந்த தண்டனையை கொடுக்கும் பொழுது அதுக்கு பிறகு ஒரு பயம் இருக்கும், இனி இப்படி செய்ய கூடாது. இதுதான் எந்த விஷயத்திலும், ஒவ்வொரு காரியத்திலும் இதை ஞானமாக, அதை வேளையில் வேத வசனத்துக்கு ஒத்தபடி, தேவனுக்கு பிரீதியானபடி இந்த ஆலோசனையும் எச்சரிப்பும் சிக்ஷையும் இருக்க வேண்டும். மிஞ்சி போயிடக்கூடாது, அது கர்த்தருக்கு பிரியமாக இருக்காது. நாம் சொல்ல வேண்டியது சொல்லாமல் டக்குன்னு எச்சரிப்பை மட்டும் கொடுத்துட்டு தண்டனையை மட்டும் கொடுத்துட்டு அப்படி செய்யக்கூடாது. எனவே இவைகளை நீங்கள் செய்து வருவீர்கள் என்றால் உங்கள் குடும்பத்துக்குள்ளே தீமை வளராதபடிக்கு அந்த தீமையை நீங்கள் மேற்கொள்ளலாம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்படி எந்த ஒரு காரியத்திலும் நாம் ஆலோசனை, எச்சரிப்பு, சிக்ஷை அல்லது தண்டனை, இந்த லைன் எடுத்தோன்னா அது கரெக்டாக இருக்கும். சில விஷயத்தில் பிள்ளைகள் வளர்ந்து வரும் பொழுது, கல்வி விஷயத்திலும் அப்படிதான், ஆலோசனை கொடுத்தாலும் கேட்க மாட்டாங்க, நான் விரும்புறது தான் படிக்கணும். கடைசியில் சில பெற்றோர் என்ன செய்கிறான், சரி ஆனால் அதில் சில கண்டிஷன்ஸ் வைக்கணும், இது நீ விருப்பப்பட்டு போகிற, நீ என்னென்ன மாதிரி செய்யணும், அப்படி வச்சு செய்யலாம். இது உங்களுடைய இதில் இருக்குது. ஒவ்வொரு காரியங்கள் சிலதில் சில கண்டிஷன்ஸ், சிலதெல்லாம் சொல்லிடுறாங்க, இவ்வளோ உன்னை படிக்க வைப்பேன், நம்முடைய பொருளாதாரம் அப்படி இருக்கிறது, அதுக்கு பிறகு உள்ளதை நீ வேலை செய்து ஈவினிங் கிளாஸில் படிச்சுக்கோ, கரஸில் படிச்சுக்கோ, அப்படியெல்லாம் சில ஒழுங்குகள் சொல்லுகிறார்கள். அப்போ அதுக்கு மிஞ்சி அந்த பிள்ளைகளுடைய இஷ்டம் செய்வதற்கெல்லாம் நம்ம செஞ்சிட்டு இருக்க முடியாது, நமக்கு இருக்கிறத வச்சு தானே செய்ய முடியும். இப்படி பல விஷயங்கள் இருக்கிறது. அதனால் எல்லா காரியங்களிலும் ஆலோசனைகள் கொடுக்கணும், தேவைப்படுகிற இடத்துல எச்சரிப்புகள் கொடுக்கணும். அதுக்கு மிஞ்சியும் தேவைப்படும் பொழுது நாம் நம்முடைய நிதானத்தை இழக்காமல் தண்டிக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த வார்த்தையை கவனித்துக் கொள்ளுங்கள். தண்டனை என்று ஒன்றுக்கு போகும்போது நம்முடைய நிதானத்தை நாம் என்ன செய்யக்கூடாது, இழக்கக்கூடாது. அவனை அடிப்பேன் அப்படின்னு சொன்னால், இப்போ அடிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு அவன் நம்மளை தள்ளிட்டான், அவன் நம்மளை தள்ளிட்டான், இனி நம்ம சொன்ன வாக்கை நிறைவேற்றணுமே, இல்லாட்டா பிறகு என்னைக்கு எந்த எச்சரிப்பு கொடுத்தாலும் பிறகு அதுக்கு பயமே இருக்காது. அப்போ ஒரு அடி கொடுத்தாக வேண்டிய சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டுட்டோம்னா எங்கே அடிக்கணும், எப்படி அடிக்கணும், எவ்வளோ வெயிட்டோடு அடிக்கணும், கொஞ்சம் நிதானமாக செய்யணும். அல்லேலூயா. நம்மளே அடிச்சுட்டு நம்மளே ஆஸ்பத்திரி தூக்கி போட்டு ஓட வேண்டிய நிலைமை வருத்திடக்கூடாது, அதுக்கு டேமேஜுகளை நம்ம என்ன செய்திடக்கூடாது, உண்டாக்கிடக்கூடாது. ஸோ ஆலோசனை, எச்சரிப்பு, சிக்ஷை என்கிறதுனால்
தீமையை ஜெயிக்கலாம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அடுத்து நான்காவது, 1 பேதுரு 3வது அதிகாரம் 8, 9 ஆகிய வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது, 1 பேதுரு 3, 8, 9. மேலும் நீங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களும் இரக்கமுள்ளவர்களும் சகோதர சிநேகமுள்ளவர்களும் மன உருக்கமுள்ளவர்களும் இணக்கமுள்ளவர்களுமாயிருந்து தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரிக்கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். அல்லேலூயா. வீட்டுக்குள் ஒருவர் தீமை செய்கிறார், அவருக்கு உடனே தீமையை நீ சரி கட்டாத. பிள்ளைகளை நடத்துகிறது வேற, ஆலோசனை, எச்சரிப்பு, தண்டனை. ஆனால் புருஷன் மனைவிக்குள்ள மாறி மாறி இப்படி எச்சரிப்பு கொடுத்து அடியும் கொடுக்க முடியுமா? அப்படி அல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நீங்க மனைவி தீமை செஞ்சிட்டாப்புல, உங்களை கஷ்டப்படுத்திட்டாப்புல, உடனே மாறி ஒரு கஷ்டப்படுத்தணும். அப்படி தீமைக்கு தீமையை சரி கட்டாதே, உதாசனத்துக்கு உதாசனத்தை சரி கட்டாதே. புருஷன் வாய் உதாசனம்னா என்ன? நாவின் மீறுதல்கள், ஃபவுல் டங், தவறாக பயன்படுத்தப்படும் நாவு. அப்போ இது நிறைய நடக்கும் குடும்பத்தில். புருஷன் ஏதோ ஒன்று பேசிட்டார், உடனே அதுக்கு பதில் பேச்சு. அவர் ஒரு வார்த்தையை சொன்னால் இந்த அம்மா ஸ்ட்ராங்கான இன்னொரு வார்த்தையை சொல்லும். உதாசனத்துக்கு உதாசனத்தை சரி கட்டுறது. இதனால தீமை அகலாது, தீமை வளரும். அடுத்து சண்டையாக மாறும். அது பெரிய பிரச்சனையில் கொண்டு அது விடும். தீமைக்கு தீமையை சரி கட்டாதே, உதாசனத்திற்கு உதாசனத்தை சரி கட்டாதே. வாய்க்கு வாய் சண்டை போடாத, கைக்கு கை சண்டை போடாத. அதே வேளையில் நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். அல்லேலூயா. அப்போ அவங்க ஏதோ தீமை செய்தாக நம்ம மாறி அவைகளை என்ன செய்யணுமா? சொல்லுங்க. என்ன நம்ம சொந்த குடும்பம் ஆச்சே. சாபம் போட்டோன்னா நம்மளும் சேர்ந்தானே நாளைக்கு அந்த சாபத்தை சுமக்கணும் இல்லையா? அப்போ அந்த விவேகத்தோடு மனைவி தப்பு செய்தாலும் புருஷன் பதிலுக்கு பதில் கொடுக்காதீங்க. புருஷன் தப்பு செய்தாலும் மனைவி பதிலுக்கு பதில் கொடுக்காம, நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படி குடும்பமாக அழைக்கப்பட்டிருக்கிறீங்க என்பதை அறிந்து ஆசீர்வதியுங்கள். அதனால் தீமையை வெல்லலாம். அல்லேலூயா. தீமையை வெல்லணும். பிள்ளைகளை கூட ஒரு சில காரியங்கள் அப்படித்தான். சில காரியங்களை தண்டித்து திருத்த வேண்டியது இருக்கு. திருத்த வேண்டிய இடத்துல திருத்தணும். அதே வேளையில் நம்ம கோபத்தின் வெளிப்பாடுகளை காட்டி கண்ட வார்த்தைகளை சொல்லி நல்லா இருப்பியா, நாளைக்கு அனுபவிப்ப, அம்மா செத்த பிறகுதான் உனக்கு புத்தி வரும், இதெல்லாம் என்னத்துக்கு இந்த பேச்சுகள்? நாளைக்கு அந்த பிள்ளைக்கு அந்த நீங்க சொன்ன வார்த்தையின்படியே ஒரு காரியம் சம்பவிச்சா எப்படி இருக்கும்? உங்க சந்ததி அல்லவா, உங்க தலைமுறை அல்லவா? அதனால ஆசீர்வதியுங்கள். அல்லேலூயா. இவைகளை கவனித்துக் கொள்வோம். ஆசீர்வாதம் சொல்வதால் நாம் தீமையை ஜெயிக்கலாம். சாபத்துக்கு சாபம், வார்த்தைக்கு வார்த்தை, செய்கைக்கு செய்கை, இப்படி வந்தால் அந்த குடும்பமே ஒரு யுத்த களமாக மாறும். குடும்பமே ஒரு பகையாளிகள் நிறைந்த இடமா இருக்கும். அப்புறம் என்ன சந்தோஷம் அந்த குடும்பத்தில் இருக்கு? குடும்பமாக வாழ்ந்து என்ன அர்த்தம்? அதனால் நம்ம ஆசீர்வதிக்கும் பொழுது தீமையை நாம் என்ன செய்கிறோம்? ஜெயிக்கிறோம், தீமையை மேற்கொள்ளுகிறோம். அல்லேலூயா. கடைசியாய் 5வதாக ரோமர் 12:21, நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. தீமையை எப்படி மேற்கொள்ளணும்? தீமைக்கு பதில் நன்மை செய்து. இதுக்கு முந்தின தியானித்ததும் அதுதான். தீமைக்கு நன்மையான வார்த்தைகள் பேசி ஆசீர்வதித்து. இப்போ கிரியைகள் நன்மைக்கு அவங்க தீமை செய்தா நம்ம அவங்களுக்கு மாறி என்ன செய்யணுமா? நன்மை செய்து. அப்போ அந்த நன்மை செய்கிறதுனால அந்த தீமையை நீ வெல்லுகிறாய். அல்லேலூயா. ஒருவேளை மனைவி தீமை செஞ்சிருக்கலாம், அல்லது மனைவி தவறாக பேசியிருக்கலாம். அதுக்கு புருஷன் ஆசீர்வதிக்கும் பொழுது, நன்மை செய்யும் பொழுது, அந்த இடத்துல ஏதோ புருஷன் தாழ்ந்து போவது போலையும் குறைஞ்சு போனது போலையும் ஒரு சிச்சுவேஷன் தான் வரும்.
ஆனால் உண்மையில் நடக்கிறது என்னன்னா, அந்த குடும்பத்தில் அந்த தீமை விதைக்கப்பட்டு வளர்ந்து ஒரு கசப்பான கனி வராமல் இருக்கிறதுக்கு நம்ம ஜெயித்துட்டோம். அதுதானே நமக்கு வேணும். அல்லேலூயா. அந்த இடத்துல நீ எப்படி பேசலாம்னு நான் அதை ஜெயிக்கணும், அவளை ஜெயிக்கணும், அவளுக்கு வார்த்தையை ஜெயிக்கணும்னு போராடினா கடைசியில் தீமை வளர்ந்துரும், தீமை பெருகிரும். அதை காலாகாலம் 2 பேரும் சேர்ந்து அனுபவிக்கணும். ஆனால் அதற்கு பதிலாக அந்த இடத்துல அவளை ஜெயிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் மொத்தத்தில் என் குடும்பத்துக்குள்ள தீமை வராமல் தீமை என்ன செய்யணும், ஜெயிக்கணும் என்கிற ஒரு நல்ல சிந்தையோடு நாம் செயல்படும் பொழுது அது நன்றாக இருக்கும். அதாவது 17ஆம் வசனத்திலிருந்தே, ரோமர் 12:17 இருக்கு. ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள், எல்லா மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள், கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருங்கள். பிரியமானவர்களே, பழிவாங்குதல் எனக்குரியது, நானே பதிர் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள். அன்றியும் உன் சத்துரு பசியாய் இருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமாய் இருந்தால் அவனுக்கு பானம் கொடு. நீ இப்படி செய்வதனால் அக்கினி தழலை அவன் தலையின் மேல் குவிப்பாய். தீமையினாலே நீ வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. அல்லேலூயா. இதான் மொத்த சகோதரங்களுக்குள் சொல்லப்பட்டது. அப்போ நீங்க எப்பவுமே தீமைக்கு தீமையை மாறி செய்யாதீங்க. அந்த தன்மையே கிறிஸ்தவர்களுக்குள் இருக்கக்கூடாது, கிறிஸ்துவின் சீஷர்களுக்குள் அது இருக்கக்கூடாது. அது உலகத்தாருடைய தன்மை. அவன் அடித்தானா என்னைக்கா ஒரு நாள் அவன் அடிப்பேன், அவன் இப்படி என்ன கேவலப்படுத்தினான்னா பரியாசப்படுத்தினா டைம் வருண்டா, கரெக்டாக சந்தர்ப்பம் பார்த்து நான் உன்னை தலைகுனிய வைப்பேன். இதெல்லாம் உலகத்தான், பழிக்கு பழி வாங்குறது. ஆனால் நமக்கு சொல்லியிருக்கு, பழி வாங்குதல் கர்த்தருக்குரியது, அவர் நீதி செய்வார். அவர் நீதி செய்யாமலே இருக்க மாட்டார், கண்டிப்பாக நீதி செய்வார். அதனால அவர் கையில் அதை விட்டுருங்க. நீங்கள் போய் அந்த தீமைக்கு தீமை செய்யாதீங்க, பதிலுக்கு பதில் கொடுக்காதீங்க. அது மட்டும் இல்லை, அழகாக அங்கே சொல்லியிருக்கு, அவர் அப்படி செய்கிறதுனால நீ என்ன பண்ணு, நீ தீமைகளை ஒன்றும் பதிலுக்கு செய்து விடாது. அதாவது கோபாக்கினைக்கு நீ என்ன பண்ணு, இடங்கொடு, அவர் தண்டிக்கிட்டு அதுக்கு நீ இடங்கொடு. நீ தீமைக்கு தீமை பதிலுக்கு பதில் செய்ய போனால் அவர் கையை கட்டிட்டு இருந்துருவார். சரி, அவன் உன்னை காயப்படுத்தினா நீ அவனை காயப்படுத்து, உன்னோட முடிச்சுக்க, நான் எதுக்கு அதில் ஈடுபடணும் சொல்லி அவர் ஒதுங்கிடுவார். ஆனால் நம்ம அதை தீமையை சகித்து பொறுமையாக இருந்து தீமைக்கு பதில் ஒரு நன்மை செய்யணும்னு ஆசைப்பட்டோம்னா அவர் அவனை ஒரு நாள் தண்டிப்பார், அவர் நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார். அல்லேலூயா. அந்த விவரத்தோட அந்த அறிவோட நீ யாருக்கும் தீமை செய்து விடாதே. அவன் தீமை செய்தாலும் நீ அவனுக்கு நன்மை செய். அவன் பசியாக இருக்கும் பொழுது அவனுக்கு போய் சாப்பாடு கொடு, அவன் தாகமாக இருந்தால் ஓடி போய் முதலாளாக அவனுக்கு தண்ணி கொடு, அவனுக்கு வேண்டியதை கொடு. அப்போ கொடுக்கறதுனால அவன் செய்த தீமைக்கு நீ இப்பொழுது என்ன பண்ணுகிறாய், நன்மை செய்கிறாய். நீ தீமையை நன்மையினால் வெல்லுகிறாய், மேற்கொள்ளுகிறாய். ஹல்லேலூயா. இப்படி இருக்கணும். குடும்பத்துக்குள்ளேயும் சரி, சபைக்குள்ளேயும் சமுதாயத்திலும் இந்த காரியங்களை நாம் செய்வோம். ஆகவே அன்பர்களே, நமது குடும்பமாகிய தோட்டத்துக்குள் ஒரு தீமை விதையாகவோ முளையாகவோ வளர்ந்து அது நாளைக்கு கசப்பான கனியை தருவதற்கு நாம் இடம் கொடுக்காமல் தீமையை மேற்கொண்டு குடும்பங்களை தீமை அற்றதாக, ஆசீர்வாதம் நன்மை நிறைந்ததாக மாற்றுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஒரு நிமிடம் கண்களை மூடி கேட்ட காரியங்களை ஒன்று ஜெபத்திலே கர்த்தரிடத்தில் சொல்லுவோம். எல்லாரும் வாய் திறந்து ஜெபிக்க வேண்டிய நேரம். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வெளியே சத்தம் கேட்காம ஸ்தோத்திரம் பண்றீங்களா? எத்தனை எல்லா ஜெபத்திலையும் இதை சொல்ல வேண்டிய ஒரு பரிதாபம் வருதே. சபையில் அநேக நல்ல காரியம் இருக்கு, இந்த ஒரு கெட்ட காரியம் இருக்கு. இதே மாதிரி எப்பவுமே ஜெபம் பண்ணுங்க, நல்ல வாய் திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது அது இன்னும் மகிமையா இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் பிரயோஜனமா இருக்கும். ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, தேவ பயத்தை தாரும் அப்பா. கேளுங்க, என் குடும்பத்துக்குள்ளே தேவ பயத்தினால் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புங்கப்பா. ஒருவருக்கொருவர் தீமை செய்யாதபடி தேவ பயத்தினால் தீமையை வெல்லும்படியாய் எங்களை நடத்துங்க.
எனக்குள் பாவம் கெட்ட காரியம் இருக்கக்கூடாது. எங்கள் குடும்பத்தில் உள்ள யாருக்குள்ளும் இது இருக்கக்கூடாது. ஆண்டவரே, அந்த பாவங்களிலிருந்து விடுதலை தந்து, கெட்ட பழக்க வழக்கங்களிலிருந்து விடுதலை தந்து, கெட்ட சிந்தைகள் கெட்ட நோக்கங்களிலிருந்து விடுதலை தந்து, கெட்ட சுபாவங்களிலிருந்து விடுதலை தந்து, அப்பா அதனால் தீமைகள் வராதபடி எங்களை காத்துக்கொள்ளுங்க, காத்துக்கொள்ளுங்க. ஜெபிக்கிறீங்களா? எல்லாரும் இந்த வார்த்தைகளை சொல்லணும். ஆமேன், ஆமேன், ஆமேன். வார்த்தைகளை சொல்லும் பொழுது அது உங்களுக்கு சொந்தமாகும். ஹல்லேலூயா. என் பிள்ளைகளை நடத்தும் பொழுது, ஆமேன், எனக்கு இளையவர்களை நான் நடத்தும் பொழுது ஆலோசனை கொடுக்கவும் எச்சரிப்பு கொடுக்கவும், அதுக்கு பிறகு தேவைப்பட்டால் சிக்ஷைகளை கொடுத்து திருத்தவும் எனக்கு கிருபை தாரும். அதனால் என் குடும்பத்திலிருந்து தீமையை விலக்கி போடும்படியாய், தீமையை விலக்கி போடும்படியாய் எனக்கு கிருபை தாருமப்பா, கிருபை தாருமப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆமேன். அன்பு அன்பு என்று சொல்லி பிள்ளைகளை தங்கள் வழியில் வளர விட்டு கடைசியில் முழு தீமையா முடிஞ்சிடக்கூடாதே அப்பா. ஆண்டவர் எங்களுக்கு கிருபை தரணுமே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆசீர்வதிக்கிற நாவை எனக்கு தாரும். எல்லாரும் கேளுங்க. ஆசீர்வதிக்கிற நாவை தாரும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கணவன் மனைவி நாங்களே மாறி மாறி சாபம் போடக்கூடாது, மாறி மாறி கண்ட வார்த்தை பேசக்கூடாது. பெற்றோர் பிள்ளைகள் எங்களுக்குள் அப்படி பேசக்கூடாது. ஆசீர்வதிக்கிற நாவை எனக்கு தாரும். ஆசீர்வதிக்கிற நாவை என் குடும்பத்தில் உள்ள எல்லாருக்கும் தாரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தீமைக்கு பதிலாக நன்மை செய்கிற இருதயத்தை எங்களுக்கு தாரும். இந்த காரியத்தையும் அனைவரும் கேட்போம். யார் தீமை செய்தாலும் அவங்களுக்கு பதில் தீமை செய்யணும்னு நாங்கள் நினைக்காம, அவங்களுக்கு எப்படா நன்மை செய்ய வாய்ப்பு கிடைக்கும்னு பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட உள்ளத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. அவர்களுக்கு நன்மை செய்ய ஒரு வாய்ப்பு வரும்போது ஓடோடி போய் செய்யக்கூடிய அந்த கிருபை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமேன், ஆமேன். பரலோக பிதாவே, நல்ல தகப்பனை, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம். எங்கள் குடும்ப வாழ்க்கையை முன்வைத்து தீமைகளை நன்மையால் வெல்ல வேண்டும், தீமைகளை எல்லாம் மேற்கொள்ள வேண்டும் என்று 5 வசனங்களை, வேத பகுதிகளை தியானித்தோம். நிச்சயமாக எங்கள் வாழ்க்கைகளில் இந்த விஷயத்தில் பெரிய ஜெயம் வரட்டும். எங்கள் குடும்பத்துக்குள் தீமையின் விதைகள் விதைக்கப்பட்டு வளரக்கூடாது, தீமையின் செடிகள் வளர்ந்து பொல்லாத கனிகளை தரக்கூடாது. கர்த்தர் கிருபையாய் அந்த விஷயங்களில் எங்கள் ஒவ்வொருவரையும் காத்து நடத்தும். எல்லா தேவ மக்களுடைய குடும்ப வாழ்க்கைகளிலும் இந்த ஆசீர்வாதங்களை தாரும் அப்பா. நாங்கள் தியானித்தது போலவே தகப்பனே, தேவ பயத்தினால் எங்களை நிரப்புவீராக. பாவம், கெட்ட பழக்கம், கெட்ட சுபாவங்களுக்கு இடமில்லாமல் அவைகளிலிருந்து எங்களை விடுவித்து நடத்துவீராக. ஆலோசனை கொடுக்க வேண்டிய இடங்களில் ஆலோசனை கொடுக்க, எச்சரிப்பு கொடுக்க, ஆண்டவரை சிட்சித்து திருத்த வேண்டிய இடத்துல சிட்சித்து திருத்துகிற ஞானத்தையும் நிதானத்தையும் கிருபையும் எங்களுக்கு தருவீராக. நாங்கள் ஒருவரை ஒருவர் ஆசீர்வதிக்கிறவர்களாக எப்பொழுதும் எங்கள் நாவில் நல்ல வார்த்தைகள் புறப்பட உதவி செய்யும். அதே போல எங்கள் கையிலும் எப்பொழுதும் நன்மைகள் புறப்படட்டும். தீமை செய்தவனுக்கும் நன்மை செய்யணும், நன்மை செய்கிறவர்களுக்கும் நன்மை செய்யணும். ஆமீன். எல்லாருக்கும் நன்மை செய்யக்கூடிய ஒரு இதயத்தையும் ஒரு கரங்களையும் எங்களுக்கு தாரும் அப்பா. எங்கள் குடும்பங்கள் இதனால் வாழட்டும், மேன்மையடையட்டும், மகிமையடையட்டும் தகப்பனே. குடும்பங்களில் இருக்கிற சகல தீமைகளும் இயேசுவின் நாமத்தில் மாறி போகட்டும் தகப்பனே. அறிந்தோ அறியாமலோ விதைத்து போட்ட தீமைகளை தயவாய் அது வளர்ந்து கெட்ட கனிகளை கொடுக்கிறதுக்கு முன்பே எங்கள் தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் அதனுடைய வேர் முதலாய் சுட்டரித்து அழித்து போடும் என்று கெஞ்சுகிறோம் தகப்பனே. எங்களுக்குள்ளேயோ எங்கள் பிள்ளைகளுக்குள்ளேயோ அது கிரியை செய்யாதபடிக்கு, தலைமுறைகளில் கிரியை செய்யாதபடிக்கு எல்லா தீமைகளும் எங்கள் குடும்பங்களை விட்டு அகற்றப்படும்படி ஜெபிக்கிறோம். இன்றைக்கு எந்தெந்த குடும்பங்கள் சில தீமையின் கனிகளை புசித்து வேதனையோடு காணப்படுகிறார்களோ அந்த குடும்பங்களுக்கும் ஒரு இரக்கம் பாராட்டும்படியாய், விடுவிக்கும்படியாய், வெற்றி சிறக்க பண்ணும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம் தகப்பனே. எங்கள் சபையின் எல்லா குடும்பங்களை தேவன் ஆசீர்வதியும். இங்கு வந்திருக்கிற தமிழ் பிள்ளைகளுடைய குடும்ப வாழ்க்கைகளை ஆசீர்வதியும். இந்த குடும்பங்களுக்காய் நடைபெறுகிற ஊழியங்களை ஆசீர்வதியும். பெரிய காரியங்கள் செய்யும். உமது நாமத்தை மகிமைப்படுத்தும். துதி, கனம், மகிமை உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன்.